ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான வீடியோ தான். பூண்டு சாதம் எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பூண்டு சாதத்தோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்கன்னா, வயிற்றில் இருக்கிற புண்ணு வந்து சரியாகும். வயிற்றில் இருக்க புண்ணு யாருக்கெல்லாம் வரும்? மோஸ்ட்லி அதிகமாக மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கும் சாப்பிடவே டயத்துக்கு சாப்பிடாதவங்களுக்கும் தான் வரும் இல்லைங்களா? அதெல்லாம் குணப்படுத்துறதுக்கு தான் இந்த பூண்டு சாதம். இந்த பூண்டு சாதத்துக்கு வெறும் 4 பொருள் தான். சீரகமையும் மிளகையும் நம்ம 1-2 அரைச்சி எடுத்துக்கிறணும். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கோங்க. காரம் வந்து பெரியவங்களுக்கு ஏற்றது மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால மிளகை வந்து ரொம்பவே கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். ஏன்னா ரொம்ப காரமாக இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இது எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது கொஞ்சம் காரத்தன்மை கம்மியாயிரும். அதே மாதிரி கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அதை 1-2 அரைப்படும் போது அதை கடித்து சாப்பிடும் போது நம்ம த்ரோட்டில் வந்து ஏதாவது புண்ணு இருந்தாலும் சரி, வயிற்றில் புண்ணு இருந்தாலும் சரி சரியாகும். செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு வந்து வயிற்றில் இருக்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணுன்ற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். அதை வந்து அரைக்கக்கூடாது கண்டிப்பாக. இல்லாட்டி குட்டி குட்டியாக நறுக்கி போடலாம். உங்களுக்கு டைம் இல்லைங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா உரலில் வந்து 5-6 இடிக்கணும். 5-6 இடித்த பிறகு நம்மளுக்கு தோல் பகுதி வந்து தனியாக வரவும் அந்த தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த 5 பொருள் மட்டும்தான் நம்ம இப்போ சமைக்க போகிறதுக்கு தேவைப்பட போகுது. இது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அதிகமாக டானிக் சாப்பிட்டு வயிறு புண்ணாக இருக்கக்கூடிய பிள்ளைங்க, இந்த மூக்கடைப்பாக இருக்கிறவங்க, தலையில் நீர் கோர்த்துட்டு தலை வலிக்குது அப்படின்னு சொல்கிறப்போ இந்த மாதிரி பூண்டு சாதமும் நம்ம செஞ்சு கொடுக்கும் போது அவங்க மாத்திரை சாப்பிட்டதுனால வயிற்றில் இருக்க புண்ணு எல்லாமே சூப்பராக கிளியர் ஆகும். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கூட்டு கடலைப்பருப்பு, அதாவது குழம்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். எப்பயும் போல் நீங்கள் புளியோதரை லெமனுக்கெல்லாம் என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணுவீங்க? நிலக்கடலை சேர்த்துக்குவே இல்லைங்களா? அதே மாதிரி நிலக்கடலை, இதுக்கு தேவையான அளவுக்கு கடுகு, கருவேப்பிலை, இது எல்லாமே எப்போ எடுத்துக்கிறணும். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 வெங்காயம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அது நீள்வாக்கில் கட் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பான முறையில் இதில் பச்சை மிளகாயோ வரமிளகாயோ சேர்க்கக்கூடாது. ஏன்னா வயிற்று புண்ணு இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால நம்ம காரம் சேர்க்கும் போது அவங்க வயிறு எரிச்சல் அடைய ஆரம்பிச்சிடும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் மிளகாயோ வரமிளகாயோ சேர்த்துக்காதீங்க. இப்போ இந்த படத்தில் காட்டினது மாதிரி என்ன பொருட்கள் தேவை? வெறும் 5 பொருள் தான் தேவை. அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்சது. மிளகு சீரகமும் பூண்டும் மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ அழகாக சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நியூட்ரிஷன் கிடைக்கும். வாங்க இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா வடைச்சட்டியை வந்து காஞ்ச பிறகு அதில் வந்து நம்ம மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுக்காமல் நெய் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நெய் வந்து வயிற்றில் இருக்கிற புண்ணை வந்து வேகமாக குணமடைய செய்யும் அப்படிங்கிறதுனால நான் நெய் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்கலாம். ஆனால் நெய் சேர்த்துக்கும் போது நம்ம வயிற்று புண் வேகமாக குணமடையும். நெய் வந்து கொஞ்சம் சூடேறவும் இதில் வந்து ஃபஸ்ட்டு கடுகும் அந்த கடலைப்பருப்புலேருந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நான் நெய் எடுத்து நல்லா இதை 2 பொரிஞ்சு வரவும் எப்பயும் போல் நம்ம தாளிக்கிறதுக்கெலாம் சேர்ப்போம் இல்லைங்களா? கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம டைம் கொடுப்போம் இல்லைங்களா? அந்த கடலைப்பருப்பு வேகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு வேகணும். இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம பூண்டு தான் சேர்த்துக்கிறணும். பூண்டு வந்து எண்ணெயில் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் வர அளவுக்கு நம்ம வதக்கணும். கருகக்கூடாது. கருகுனா அதில் இருக்க டேஸ்ட்டு எல்லாமே மாறிடும். அதுவும் இல்லாமல் அது வயிற்றுக்கு நல்லதும் கிடையாது கருகிறது. ஓரளவுக்கு கடலைப்பருப்பு வந்து பொரிஞ்சு வரவும் நான் வந்து பூண்டையும் அந்த பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வேணுன்ற அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டாச்சு. நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாமே நம்மளுக்கு வதங்கி வரவும் நம்ம வந்து அந்த 1-2 அரைச்சி வச்சுருக்கிற மிளகு சீரகத்தை வந்து சேர்த்துக்கிறலாம். மிளகு சீரகத்தை சேர்த்த பிறகு இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம வந்து சாதத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம சாதம் பிரட்டின பிறகு அதில் நம்மளுக்கு உப்பு பத்தலைன்னா கூட நம்ம கடைசியாக கிளறும் போது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் முன்னாடியே இதில் வந்து உப்பு அதிகமாக சேர்க்க வேணாம். நம்ம ஒரு பிஞ்ச் நம்ம கம்மியாக சாப்பிட்றது கூட ஹெல்தி தான் உடம்புக்கு. இப்போ வந்து நான் சாதம் வந்து சேர்த்துருக்குறேன்.
பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. பூண்டு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு 2 பிஞ்ச் கிட்ட நான் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். நம்ம போய் கடையில் நிறைய மாத்திரை மருந்து சாப்பிட்றதுக்கு, ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு இன்னொரு நோய் வந்து, இன்னொரு நோயை குணப்படுத்துறதுக்கு தனியாக மாத்திரை வாங்கி சாப்பிட்றத விட, இந்த மாதிரி வீட்டில் நம்ம முன்னோர்கள் சொன்னது மாதிரி வெள்ளைப்பூண்டுலையும் பெருங்காயத்துலேயும் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கும் போது, நம்ம ஏன் வந்து அசிடிட்டிக்காக போய் டானிக்கோ, பசிக்காக டானிக்கோ, பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு டேப்லெட்டு, இந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பான முறையில் கொடுக்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ இருக்க நாலேஜ் வந்து வளர்ந்துருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ உடலுக்கு ஆபத்தாகவும் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரியான உணவுகளை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.